நேத்திக்கு மதுராந்தகத்துல என்டிஏ உடைய ஒரு மிகப்பெரிய மாநாடு. தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னா என்டிஏ கூட்டணியில வந்து சேர்ந்து இந்த ஆட்சிய ஓட ஓட விரட்டணும் அப்படிங்கறதுல பாமக ரொம்ப குறியா இருக்காங்க. அதனாலதான் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இந்த கூட்டணியில வந்து இணைஞ்சிருக்காரு. அண்ட் அவரும் நேத்திக்கு பேசினது எக்ஸ்ட்ரீம்லி இன்டெலிஜென்ட் அண்ட் வெரி அக்ரெசிவ் ஸ்பீச். இளைஞர்களை அவர்களை அழித்து ஒழித்து கொண்டிருக்கின்ற திமுகவை அகற்றுங்கள் அகற்றுங்கள் அகற்றுங்கள். எல்லாருக்கும் கவலை. அதாவது எப்படி என்ன ஏது இதெல்லாம் தான் பேச்சு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி ஐயா ரொம்ப தெளிவா சில விஷயங்களை சொல்லிட்டார். எதிரிகளை ஓட ஓட விரட்டி வெற்றி கொடி நாட்டுவோம், செய்வீர்களா? இந்த கனவு நனவாகாது அப்படிங்கறத சொல்லிட்டு பாய் பாய் ஸ்டாலின் அப்படின்றதான் ஸ்பீச்சே முடிச்சாரு. மதுராந்தகத்தின் ஏரி காத்த ராமரை வணங்கிட்டு தான் ஸ்பீச்சே ஆரம்பிச்சாரு. அந்த ஒரு ஃப்ரேஸ கேட்கச்ச எனக்கே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏ மோடிக்கு கேரண்டி ஹே அப்படின்னாரு. எதுக்கு? மோடிக்கு கேரண்டி ஹே. இனிமே இந்த நார்த் சவுத் டிவைடு, இந்த ஹிந்தி தெரியாது போடா, அவங்க எல்லாம் வந்து வட மாநிலத்தை சார்ந்தவர்கள், இந்த பாச்சாலாம் இனிமே பலிக்காது. வணக்கம், நான் மதுவந்தி பேசுறேன். நேத்திக்கு ஒரு மாநாடு மதுராந்தகத்துல நடந்தது. ஒரு மாநாடு. இத நான் சொல்லல, எங்க மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன்ஜி அவர்களே சொன்னது. நேத்தி நடந்தது என்டிஏ உடைய ஒரு மிகப்பெரிய மாநாடு. ஹிஸ்டாரிக் இவெண்ட். இந்த கூட்டணியே ஒண்ணுமே இல்ல. இந்த கூட்டணி நலிஞ்சு போயிடுச்சு. இந்த கூட்டணியில 2 பேர் தான், அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. எங்கேயுமே ஒத்துமை இல்ல, யாருமே வந்து சேர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த வாய்கள் எல்லாத்துக்கும் ஜிப்பு போடுற அளவுக்கு நேத்திக்கு மதுராந்தகத்துல யார் யாரெல்லாம் இங்க சேர மாட்டாங்கன்னு இவங்க உறுதியா சொன்னாங்களோ அத்தனை பேரும் சேர்ந்துட்டாங்க. நான் யார பத்தி சொல்றேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். திரு டிடிவி தினகரன் அவர்கள், திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள், மற்றும் அப்கோர்ஸ் திரு ஜி.கே. வாசன் அவர்கள் மற்றும் பலர். ஆனா மெயினா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? தினகரன் வரவே மாட்டாருங்க. அது எப்படிங்க எடப்பாடியும் அவரும் ஒரே மேடை ஏறுவாங்க? ஒருத்தருக்கு எப்படிங்க மூஞ்சி கொடுத்து பேசுவாங்க? என்னெல்லாம் பேசினாங்கப்பா, பேசிக்கிட்டே இருந்தாங்க. நேற்றுக்கு நீங்க பாத்தீங்கன்னா 2 பேரும் எப்படி மெச்சூர் அஸ்டியூட் பொலிட்டீஷியன்ஸ் அப்படிங்கறத தமிழக மக்களுக்கு அழகா நிரூபிச்சாங்க. 2 பேரும் அவ்வளவு அழகா ஒருத்தர் கிரீட் பண்ணிக்கிட்டாங்க. திரு டிடிவி தினகரன் அவர்கள் ரொம்ப மெச்சூரான ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. முக்கியமான சில விஷயங்களையும் சொன்னாரு. அவர் வந்து எங்களுக்குள்ள சண்டையே நடக்கலன்னா சொல்லல. ஆமா, எங்களுக்குள்ள மனஸ்தாபம் இருந்துச்சு, சண்டை போட்டோம். ஆனா வாட் இஸ் த கிரேட்டர் குட்? இன்னைக்கு தமிழ்நாடு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு கொடூரமான ஆட்சியிலேருந்து தமிழ்நாடு வெளியே வரணும்னா அம்மாவுடைய ஆட்சி வரணும். அதுக்காக நாங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இணைஞ்சு பாடுபடுறோம். ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. இதுக்கு மேல நீங்க எத்தனை பாஸ்ட் வீடியோவை எடுத்து உங்க ஐடிவிங் மூலியமா ரிலீஸ் பண்ணாலும் இது மாறப்போறது கிடையாது. அப்படி பாஸ்ட் வீடியோ ஐடிவிங் ரிலீஸ் பண்றது ஓகேனா, இப்ப பிரசன்ட்டுக்கே வருவோமே. காங்கிரஸ்ல திரு பிரவீன் சக்கரவர்த்தி ஒண்ணு சொல்றாரு, இன்னொன்னு சொல்றாங்க, திருச்சி வேலுச்சாமி ஐயா இன்னொன்னு சொல்றாரு. இப்ப இதுக்கு இந்த வீடியோவெல்லாம் எங்க போய் சொல்றது? அதனால முதல்ல உங்க கூட்டணியை பத்தி நீங்க கவலைப்படுங்க. அதுக்கப்புறம் அமமுக, அதிமுக, என்டிஏ பத்தி கவலைப்படுங்க. அடுத்தது என்ன பேசப்பட்டது? பாமகல அப்படி ஒரு சண்டை, பயங்கர பிளவு. அங்கேருந்து யாருமே இங்க வரமாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்குள்ளே அவ்வளவு சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. அது பாமக கட்சியின் தனிப்பட்ட பிரச்சனை. ஆனா ஒன்ஸ் அகேன் தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது? தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னா என்டிஏ கூட்டணியில வந்து சேர்ந்து இந்த ஆட்சிய ஓட ஓட விரட்டணும் அப்படிங்கறதுல பாமக ரொம்ப குறியா இருக்காங்க. அதனாலதான் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இந்த கூட்டணியில வந்து இணைஞ்சிருக்காரு. அண்ட் அவரும் நேத்திக்கு பேசினது எக்ஸ்ட்ரீம்லி இன்டெலிஜென்ட் அண்ட் வெரி அக்ரெசிவ் ஸ்பீச். தெளிவா சொல்றாரு, ஒரு விஷயத்திலையும் ஊழல், எதை எடு ஊழல். சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய ஊழல் வரைக்கும் ஊழல் மட்டுமே தான் தமிழ்நாட்டுல தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த ஊழல் ஆட்சியிலிருந்து தமிழக மக்களை மீட்கணும்னா எல்லாரும் சேர்ந்து என்டிஏல இருந்து ஒரு ஆட்சியை அமைக்கணும் அப்படிங்கறத அவரும் தெளிவா சொல்லிட்டாரு.
எல்லாருக்கும் கவலை. அதாவது எப்படி என்ன ஏது இதெல்லாம் தான் பேச்சு. அவங்களோட கூடாரத்துக்குள்ள போய் பார்த்தா நீ வந்தா நான் வரமாட்டேன், நான் வந்தா நீ வரக்கூடாது, ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னா நான் வரேன், இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கான் பேச்சு. அத பத்தி எல்லாம் பேசலையாம். இங்க என்ன நடக்குது அப்படிங்கறதுலயே குறியா இருந்த போது அதுக்கும் நேத்திக்கு ஒரு அழகான முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டாச்சு த்ரூ டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஃப்ரம் த PMK. சோ இனிமே அதை பத்தியும் பேச முடியாது இல்லீங்களா? அதுவும் சாப்டர் has been beautifully written. They are part of NDA. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி ஐயா ரொம்ப தெளிவா இன்னைக்கு சில விஷயங்களை சொல்லிட்டார். திமுக படைச்ச ஒரே சாதனை இந்த 4 years and so many months இதுக்கு கரப்ஷன், அதாவது ஊழல் மட்டும்தான் அவர்கள் செய்த சாதனை. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அண்ட் மிக முக்கியமாக எடப்பாடி ஐயா ஸ்ட்ரெஸ் பண்ண ஒரு பாயிண்ட் என்னன்னா, திமுகக்குள்ளேயே இருக்கிற திமுகவின் அங்கத்தினர் காரியகர்த்தாஸ் அவங்க யாருக்குமே சந்தோஷம் இல்லை. ஏன்னா ஒரே குடும்பம், அந்த குடும்பத்தோடைய ஆதிக்கம் மட்டும்தான் 8 கோடி தமிழர்களோட வாழ்க்கையில விளையாடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னாரு. கருணாநிதி முதல்ல CM, அப்புறம் திரு ஸ்டாலின் அவர்கள் CM, அதுக்கப்புறம் அவர் பையன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை MLA ஆக்கியாச்சு, அப்புறம் மந்திரி ஆக்கியாச்சு, அப்புறம் துணை முதல்வர் ஆக்கியாச்சு. அடுத்தது இந்த கனவு நனவாகாது அப்படிங்கறத சொல்லிட்டு பாய் பாய் ஸ்டாலின் அப்படின்றதான் ஸ்பீச்சே முடிச்சாரு. இது ரொம்ப ரொம்ப சிக்னிபிகண்ட். ஏன்னா இதை எல்லாரும், அதாவது இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிற உண்மையை பத்தி பேசுறவங்க எல்லாரும் இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு குடும்பம் cannot just control the lives of so many people, the entire population of Tamil Nadu. இத பத்தி தான் திரு எடப்பாடி ஐயா ரொம்ப தெளிவா அழகா அவருடைய அந்த ஸ்பீச்ல அவர் இன்னைக்கு சொன்னாரு. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா மோடிஜிக்கும் எடப்பாடி ஐயாவுக்கும் இருக்கிற அந்த கேமராட்ரி பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அவர் பேசி முடிச்சுட்டு உட்கார்ந்த உடனே மோடிஜி இப்படி காமிச்சு பாத்துக்கோங்க தொண்டைய அப்படின்லாம் கூட அவ்வளவு அக்கறையோட சொன்னார். 2 பேரும் அதுக்கு they even had a little laugh about it. இதெல்லாம் தான் சொல்றேன். ஆனா இந்த கூட்டணியில யாருமே யாரோடையுமே இணைய மாட்டாங்க, யாருக்குமே யாரையுமே பிடிக்காது, எல்லாரும் சந்தோஷமா தான் சந்தோஷமா கிளம்பி போனாங்க. அத எல்லாரும் பார்த்திருக்கோம். அதனால சும்மா இந்த கதையெல்லாம் அடிச்சு கதை கட்டி தமிழ மக்களை ஏமாத்தலாம்னா இட்ஸ் கோயிங் டு ஃபால் ஃபிளாட் ஆன் தேர் ஃபேசஸ். பாரத பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அவரோட ஸ்பீச் கிளியர், டு த பாயிண்ட், டைரக்ட், ஆனஸ்ட், இது எல்லாமே இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஏன்னா நிறைய பேசுறாங்க இல்லையா, மோடிஜி எலெக்ஷன்னா மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு வராரு, இல்லைன்னா அவருக்கு தமிழ்நாட்டை பத்தி கவலை இல்லை, அவர் எதுவுமே தமிழ்நாட்டுக்கு செஞ்சது இல்ல, இதெல்லாம் பேசிக்கிட்டு திரியுறாங்க இல்லையா எல்லாரும். நான் சொல்றது திமுக பிளஸ் அவங்க சகாக்களை சொல்றேன். ஆனா அவர் இன்னைக்கு சொன்னாரு, எல்லாமே சொன்னாரு. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச உடனே புரட்சி தலைவர் திரு MG ராமச்சந்திரன் ஐயா அவர்களை நினைவு கூர்ந்து மதுராந்தகத்தின் ஏரி காத்த ராமரை வணங்கிட்டு தான் ஸ்பீச்சே ஆரம்பிச்சாரு. ஓகேங்களா? அண்ட் என்ன சொன்னாரு, சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் எடுத்து கொடுக்குறேன். நீங்க அவரோட ஸ்பீச்சை நீங்க யூடியூப்ல போட்டு பாத்தீங்கன்னா அவர் பேசி அதுக்கப்புறம் தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஆன் த ஸ்பாட் நடந்துச்சு. பட் எனக்கு பிடிச்ச சில முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட், டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுல லா அண்ட் ஆர்டர் வாஸ் இம்பெக்கபிள் அப்படிங்கறத தெளிவா சொன்னார். இதை நான் இன்னைக்கு நேத்திக்கு சொல்லல, பல வீடியோஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க, நான் சொல்லியிருக்கேன். அவங்க இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற அந்த சட்டம் ஒழுங்குக்கு ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. ஆனா இன்னைக்கு the women and the youth of Tamil Nadu are not safe அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொன்னாரு. கண்டிப்பா சேஃப் இல்லைங்க, இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது ஏன் அப்படிங்கிறதுக்கு நான் பல வீடியோஸ் சொல்லியிருக்கேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு இன்சிடென்ட் பத்தியும் எடுத்து நான் பேசியிருக்கேன். கடந்த 4 ஆண்டுகளா நான் பேசிக்கிட்டு வரேன். அண்ட் கஞ்சா ஹப் ஆயிட்டு வருது தமிழ்நாடு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் illicit liquor brewing, இதுக்குண்டான ஸ்கேம்ஸ் எல்லாம் தெரியும். சோ யார் இதனால மேக்சிமம் பாதிக்கப்படுறாங்க? இளைஞர்கள். ஹெல்த் ஆஃப் த யூத், இத பத்தி மோடிஜி ரொம்ப தெளிவா இன்னைக்கு பேசினார். ஏன்னா பிசிக்கலி மென்டலி த ஹெல்த் ஆஃப் த யூத் இன் தமிழ்நாடு இஸ் கெட்டிங் அஃபெக்டட். பிகாஸ் உங்களுக்கு ஃப்ரீ, எங்க வேணாலும் காஞ்சா, எங்க வேணாலும் illicit liquor. அப்கோர்ஸ் கவர்மெண்டே எடுத்து டாஸ்மாக் நடத்துது.
சோ அந்த மாதிரி உலக சாதனைகள்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் தான் படைக்கும். அந்த அளவுக்கு இருக்கிற பிரச்சனைகளை பத்தியும் எடுத்து சொன்னாரு. அது சம்பந்தப்பட்ட ஊழல், எவ்வளவு ஊழல் அப்படிங்கறத சொல்லி, ஆட்சிக்கு வந்த போது எவ்வளவோ ப்ராமிசஸ் கொடுத்தாங்க. ஆனா 4.25 ஆண்டுகளாக 0 இப்படி பண்ணியே காமிச்சாரு பாரத பிரதமர். இவ்வளவுதான். DMK is equal to CMC, corruption, mafia, crime. இது நான் சொல்லலீங்க, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே சொல்லிட்டாரு இன்னைக்கு. சோ கண்டிப்பா இதுல இருந்தெல்லாம் தமிழ்நாடு மீண்டு வரணும்னா NDA ஆட்சி கண்டிப்பா இங்கேயும் எடப்பாடியார் தலைமையில இங்கேயும் NDA ஆட்சி அமையணுங்கிறதுல பாரத பிரதமர் ரொம்ப தெளிவா இருக்காரு. தமிழக மக்களும் தெளிவா ஆயிட்டாங்கிறதுல அவருக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு இவ்வளோ ஸ்ட்ராங், ஆனஸ்ட் அட்டாக், கிளியர் கட் அட்டாக் ஆன் தி DMK தெளிவா சொல்லிட்டாரு. சோ இதுக்கு மேல ஏன் சொன்னீங்க, எதுக்கு சொன்னீங்க, எப்படி சொன்னீங்க, அது எப்படி நீங்க இப்படி பேசலாம், நடக்கிறத சொல்லியாச்சு. அதே மாதிரி எல்லாரும் பல பேர் திமுகவில் இருக்கிறவங்க, திமுக ஆதரவாளர்கள், இவங்க எல்லாம் இந்த சோ கால்டு செக்யுலர் குரூப்ஸ் இவங்க எல்லாம் என்ன பேசுறாங்க, மோடிஜிக்கு எலெக்ஷன் போதுதான் தமிழ்நாட்டுக்கு வரணும்னு இருக்கு, தமிழ்நாடு மேல ஞாபகம் இருக்கு, இல்லைன்னா அவரு அதை பத்தி எல்லாம் கவலையப்படுறது இல்ல, என்ன குடிச்சிட்டாரு காசு. ஏங்க தெளிவா இன்னைக்கு மோடிஜி சொன்னாரு, காங்கிரஸும் திமுகவும் ஆட்சியில, அதாவது காங்கிரஸ் சென்டர்ல திமுக ஸ்டேட்ல ஆட்சியில இருந்ததை விட இந்த ஒரு 11 இயர்ஸ்ல 3 மடங்கு அதிகமாக நலத்திட்டங்கள், நல உதவிகளுக்கு உண்டான ஃபண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இதனால பயன்பட்டிருக்கிற தமிழக மக்கள் அதிகம். முத்ரா லோனா இருக்கட்டும், ஃபார்மர் அக்கௌண்ட்டுக்குள்ள பணமா இருக்கட்டும், இல்ல ஃபார்மருடைய ஸ்கீம்ஸா இருக்கட்டும், இல்ல ரயில்வேஸ் பட்ஜெட்டா இருக்கட்டும், எல்லாமே அதிகமாக தான் நாங்க கொடுத்திருக்கோம். கொடுக்காம எங்கேயும் போகல. ஏங்க அவங்க ஆட்சியில 2 பேரும் கூட்டணியில தானே இருந்தாங்க ஆட்சியில இருந்த போது, அப்ப ஏன் பெருசா ஒன்னும் பண்ணல? இத எடப்பாடியாரும் சுட்டி காமிச்சாரு. சோ சும்மா மோடிஜி எதுவுமே கொடுக்கல. இதுல வேற இப்ப சமீபத்துல பார்த்தேன், மாண்புமிகு முதலமைச்சர் அப்கோர்ஸ் அக்கா கனிமொழி 2 பேருமே கேக்குறாங்க, சமர சிக்ஷா அபியானுக்கு நீங்க பணம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கொடுக்கவே இல்லையே. ஏங்க PM ஸ்ரீ ஸ்கூல் உள்ள நாங்க இணைச்சுக்கிறோம்னு லெட்டர் அனுப்பிச்சுட்டு அந்தர்பல்ட்டி அடிச்சது யாரு? அந்த ப்ராசஸே ஃபாலோ பண்ணாம இதுக்கு காசு மட்டும் வரணும்னா எப்படிங்க வரும்? சேம் வித் மெட்ரோ, கேட்ட பேப்பர் ஒர்க்க சரியா ப்ரொவைட் பண்ணாம மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ வரல அப்படின்னா என்னங்க அர்த்தம்? சிறுபிள்ளைத்தனமா இருக்கு. இந்த சிறுபிள்ளைத்தனத்தை பூரா தமிழக மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சோ திரு நரேந்திர மோடி அவர்கள் புள்ளி விவரங்களோட இன்னைக்கு கொடுத்தாரு. எவ்வளவு ரூபாய் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, 3 times மோர் எதுக்கு, எந்த அளவுக்கு பணம் ஜாஸ்தி, யாருக்கு என்ன பெனிஃபிட் எல்லாம் சொல்லிட்டாரு. யூ கேன் செக் இட் அவுட். அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த ஒரு ஃப்ரேஸ கேட்கச்ச எனக்கே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏ மோடிக்கு கேரண்டி ஹே அப்படின்னாரு. எதுக்கு? எல்லா வீட்டுலயும் குடிநீரை வர வைப்பேன், NDA ஆட்சிக்கு வந்த கையோட அத்தனை வீடுகளிலும், தமிழ்நாடு முழுவதும் நான் வீடுகளுக்குள்ள ஹர் கர் மே பானி, அது என்ன குடிநீர் நான் வர வைப்பேன், ஏ மோடிக்கு கேரண்டி ஹே அப்படின்னு சொன்னாரு. அவரு சாதாரணமா கேரண்டின்னு சொன்னார்னா அது நடந்துரும். இது நம்ம இந்த 11 இயர்ஸ்ல நம்ம ரொம்ப தெளிவா பார்த்திருக்கோம். எல்லா விஷயத்திலயும் நம்ம பார்த்திருக்கோம். மோடிக்கு கேரண்டினா அது நடந்துரும். அதனால இதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் அந்த கூட்டத்துல பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சின்ன குழந்தை மோடிஜியோட அம்மாவுடைய படத்தை சித்தரிச்சு கொண்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா. உடனே ஸ்பீச்சை நிறுத்திட்டு அந்த குழந்தைய பார்த்து, ரொம்ப நாள் எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க, எனக்கு தெரியும், இந்த பெயிண்டிங்ல நீ உன்னோட நேம் டீடைல்ஸ் எழுதி அனுப்பு, நான் உனக்கு கண்டிப்பா ஒரு பதில் கடிதம் போடுவேன். என் SPG சகோதரர்கள், அதுவும் SPG சகோதரர்கள்ங்கிறாரு, யோசிச்சு பாருங்க. SPG சகோதரர்கள் இதை கலெக்ட் பண்ணிப்பாங்க, நீ அவங்க கிட்ட கொடு, தேங்க்யூ பேட்டா அப்படின்னாரு. இதுதாங்க நரேந்திர மோடி. He will touch every soul. யார எப்படி என்ன பேசினா எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். தட் இஸ் வை ஆல்வேஸ் நம்ம வீட்டுல ஒரு பெரியவர் இருக்கிற ஃபீலிங் என்னைக்குமே மோடிஜியை பார்க்கும்போது எனக்கு வரதுக்கு காரணம் இதுதான். திஸ் இஸ் a ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் டுடே. இது இட் ஜஸ்ட் கம்ஸ் டு ஹிம் நேச்சுரலி. இது ரிஹர்ஸ் பண்ணி ஜூனியர் ஆர்டிஸ்ட வச்சு வாரம் அதே ஜூனியர் ஆர்டிஸ்ட வேற வேஷம் போட்டு நடிக்க வைக்கிறதெல்லாம் கிடையாது. அண்ட் ஃபைனலி தமிழர்கள் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, தமிழர்கள் உரிமை இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு திரியறவங்களுக்கு எல்லாம் நல்ல சாட்டை அடி ஒண்ணு கொடுக்கற அந்த விதத்துல
ரொம்ப அழகா சொன்னாரு. தமிழ் கலாச்சாரம்னு நீங்க பேசிக்கிட்டு திரியுறீங்க. நான் உலகத்துல இருக்கிற எல்லா மேடைகள்லயும் தமிழ் மொழிய என்னால எந்த அளவுக்கு அதை பேசி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பேசி அதை பரப்புறேன். நான் உலக தலைவர்களுக்கு திருக்குறள் அந்த புத்தகத்தை அவங்க பாஷையில டிரான்ஸ்லேட் பண்ணின வெர்ஷன்ஸ நான் கிஃப்டா பிரசன்ட் பண்ணிருக்கேன். செங்கோல கொண்டு போய் பார்லிமெண்ட்ல வச்சதை பத்தி நான் சொல்றேன், மோடிஜி சொல்ல தேவையில்ல, நான் சொல்றேன். அதே மாதிரி ஜல்லிக்கட்டு, தமிழர்கள் பண்பாடு, தமிழர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிச்சது யாரு? அத ப்ராப்பரா திருப்பி செட்ரைட் பண்ணது யாரு? இதெல்லாம் இன்னைக்கு மோடிஜி சொன்னாரு, தெளிவாக சொன்னாரு. அண்ட் முருகனுக்கு தீபம் ஏத்த அனுமதி தராத இந்த அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அவர் வச்சார். இதுதான் தமிழ் பண்பாடா, தமிழ் கலாச்சாரமா, இதுதான் சன்ஸ்காரா? அண்ட் இன்னொன்னு சொன்னாரு, நான் வாரணாசியோடைய ரெப்ரசன்டேட்டிவ், ஐ எம் எலெக்டட் ஃப்ரம் வாரணாசி. அங்க பனாரஸ் யூனிவர்சிட்டியில சுப்பிரமணிய பாரதியாருக்கே ஒரு சேர் நாங்க கிரியேட் பண்ணிருக்கோம். அண்ட் காசியில இருக்கிற பிள்ளைங்கெல்லாம் இப்போ தமிழ் பேச ஆரம்பிச்சிருக்கு. சோ இனிமே இந்த நார்த் சவுத் டிவைடு, இந்த ஹிந்தி தெரியாது போடா, அவங்க எல்லாம் வட மாநிலத்தை சார்ந்தவர்கள், இந்த பாச்சால இனிமே பலிக்காது. நேத்திக்கு நடந்த இந்த மாநாடு இது எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டு. சோ நோ மோர் ஆஃப் திஸ் காஸ்ட் பேஸ்ட், ரிலிஜன் பேஸ்ட், கம்யூனிட்டி பேஸ்ட், நார்த் சவுத் டிவைட், ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ், அதாவது கன்வீனியன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த எல்லா பாயிண்ட்டும் ஃபால் அண்ட் ஃபிளாட். நோ மோர். இனிமே குட் கவர்னன்ஸ், ஸ்டேபிள் கவர்னன்ஸ், honest governance, protection to all religious faiths. This is what will work in Tamil Nadu. Chuma appeasement politics will not work. Vote bank politics will not work. கண்டிப்பாக coming April தமிழக மக்கள் நீங்க எல்லாரும் அந்த அழகான மாற்றத்தை கொண்டு வருவீங்க. எங்க அப்பா திருப்பரங்குன்ற முருகன் நம்ம எல்லாரையும் காப்பாத்துவாங்கிறத சொல்லி இந்த ஒரு this is just the beginning. இன்னும் நிறைய அடுத்த 3 மாசத்துல பல விஷயங்கள் மாறப்போகுது. தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்க போகுது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.